என்டிஏ நண்பா, உண்மையாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? உண்மைய சொல்லுங்க. கர்நாடகாவோட 3 தமிழரை சுட்டு கொன்னுட்டீங்களே. ஒரு 10,000 மேடைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூட்டிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா போக மாட்டாங்க. அவங்க அண்ணி இருக்காங்க. அதனால போக மாட்டாங்க. த்ரிஷாவுக்கு தமிழ்நாட்டு ஆள் ஆசை வந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க பழைய காணொலியில எனக்கு முதலமைச்சர் ஆகணும். ஒருத்தர் கூட என்டிகேவை சேர்ந்தவங்க உண்மையாலுமே ஆமா இந்த மாதிரி பேசுனதெல்லாம் எங்களோட தவறு அப்படின்னு யாருமே ஏத்துக்கல. நாங்க பேசுறது தான் நியாயம்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா நீங்க பேசும்போது மட்டும் நாங்கெல்லாம் அமைதியா இருக்கணும், நாங்க பேசணும் அப்படின்னா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமோ? அதே கோவம் முன்னாடி இருக்கவங்களுக்கு வராது. கோவம் நான் உங்களுக்கு மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்கா? அதே கோவம் முன்னாடி இருக்கவங்களுக்கும் வரும். ஆனா நாங்கெல்லாம் செயல்ல காட்டுறோம். நீங்க சும்மா வாய் சவுடால் அடிச்சுக்கிட்டு வாயில வடை சுடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்டிகே மக்களே உங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்றது உண்மையாலுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்டிகேவுக்கு சப்போர்ட் பண்ற பொதுமக்களா இருக்கிற நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க பண்றது நியாயமா இல்லையான்னு. என்டிகேல ஒரு பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அந்த கட்சியை விட்டு அவங்களுக்கு வயிற்று பொழப்புக்கு வேற இல்லை. அதனால அவங்க அதை முட்டு கொடுத்து தான் அவங்க சப்போர்ட் பண்ணி தாங்க. சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரும் இருக்கவங்களும் என்டிகேவை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் அதே கதி தான். இதுல யாருகிட்ட நான் கேள்வி கேட்கிறேன்னா, என்டிகேல ஒரு சாமானிய மக்களா இருக்கிற பொதுமக்களா இருக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, இவங்கெல்லாம் பண்றது நியாயமா அப்படின்றது. பாப்பா யாராச்சும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு. நன்றி.